Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. பாகிஸ்தான் ஃப்ளைட்ஸும் பாகிஸ்தான் ட்ரோன்ஸும் பார்டரை தாண்டி உள்ளுக்குள்ள வந்து நிறைய வீடுகளை வந்து டார்கெட் பண்ணி அடிச்சு உடைச்சிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 46 பேர் இறந்து போயிருக்காங்க. அதுல நிறைய பேர் பெண்களும் குழந்தைங்களும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இது இப்போ லாஸ்ட் கொஞ்ச நேரத்துல நடந்தது. உங்கள நெறைய பேருக்கு மதன் இப்படி ஒரு விஷயம் சொல்ற, எனக்கு இந்தியன் மீடியால எங்கேயுமே பார்க்கலன்னு கேட்டீங்கன்னா, அங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. பாகிஸ்தான் இத தான் பண்ணியிருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் பண்ணது இந்தியாக்குள்ள கிடையாது. பாகிஸ்தான் இத பண்ணியிருக்கிறது ஆப்கானிஸ்தானுக்குள்ள. ஆப்கானிஸ்தான் பதிலுக்கு பாகிஸ்தானோட பார்டர் ஃபுல்லாவே நெறைய இடங்கள்ல அவங்களும் பதிலுக்கு தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 100 பேரு பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் வந்து காயப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அது போக கிட்டத்தட்ட ஒரு 20, 30 பேர் இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. எஸ், யூ ஆர் ஹியரிங் இட் ரைட். பாகிஸ்தான் வெர்சஸ் ஆப்கானிஸ்தான். ஆல்ரெடி உலகத்துல போருக்கு பஞ்சம் இல்லாத நிலைமைக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா 2000 இயர்லாம் நம்ம இயர் 2000 இந்த ரீசன் 2K இந்த 2Kலாம் சொல்றோம் கரெக்ட்டா. 21st செஞ்சுரியில இவ்ளோ போர் இருக்கும்னு நெனச்சு கூட பார்க்க முடியல. ஒரு சைடு ரஷ்யா, உக்ரைன் போரு, இன்னொரு சைடு பலஸ்தீன், இஸ்ரேல் போரு. இப்போ அந்த லிஸ்ட்ல மறுபடியும் இப்போ புதுசா ஆட் ஆகுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வெர்சஸ் ஆப்கானிஸ்தான். ஒரு மிகப்பெரிய பிரளயமா வெடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 2 சைடும் எடுத்து வச்சிருக்காங்க. 15,000 ஆப்கானிஸ்தானோட தாலிபான் சோல்ஜர்ஸ் வந்து இப்போ பார்டர் நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கப்போ 15,000 சோல்ஜர்ஸ் வந்து ரோடு வழியாவும் டேங்க்ஸும் வந்து ஆப்கானிஸ்தான்ல இந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்குது. இதே மாதிரி தான் ரஷ்யா வந்து உக்ரைன் பார்டருக்கு போனதை பார்த்தோம். இப்போ பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் என்ன பிரச்சனைங்கிறதா இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்கும். மதனு, நம்ம ஊருக்குள்ளே 1000 பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்குது. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடந்தா எனக்கு என்ன பிரச்சனைன்னு தானே யோசிக்கிறீங்க. உலகத்துல இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டுல எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே தாண்டி போக முடியாது. இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா கோதுமை பிரைஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கிறதுக்கு, அதாவது நம்ம சாப்பிடுற பிரெட், சப்பாத்தி விலை இன்கிரீஸ் ஆகுறதுக்கு கூட இன்னைக்கு உக்ரைனும் ரஷ்யாவும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரணம். உக்ரைன்ல அதிகமான கோதுமை விளைச்சல் இருக்குது. போறனால விளைச்சல் நிறைய கிடையாது. உலகத்துல ஆனா கோதுமை சாப்பிடுறவங்க அதே அளவுக்கு தான் இருந்துட்டு இருக்காங்க. சப்பாத்தில, ரோட்டில, பிரெட்லன்னு சொல்லிட்டு. அப்போ சப்ளை கம்மியாகுது, டிமாண்ட் ஆனா அதே லெவல்ல இருக்குது. அப்போ விலை ஏறுது. ஸோ இந்த மாதிரி வேர்ல்டுல நடக்கக்கூடிய எங்கெங்கேருந்தோ இருக்கிற விஷயங்கள் கூட மொத்த உலகத்தையே வந்து பாதிக்குங்கிறதான் யதார்த்தமான ஒரு விஷயம். நம்மள எப்படி இந்த போர் பாதிக்கும்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்றேனே, இன்னைக்கு நெறைய வெங்காயம் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வருது. பாகிஸ்தான்லேருந்து வருது. ஓபியம் நெறைய ஆப்கானிஸ்தான்லேருந்து போயிட்டு இருக்குது. அது போதைப் பொருளா இருந்தாலும், அந்த ஒரு விஷயம் வந்து சப்ளை ஒரு கண்ட்ரிலேருந்து இருக்குது. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து சில கண்ட்ரீஸ்ல இருந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது. அதுல நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கண்ட்ரி பாகிஸ்தான் நம்மளோட நெய்பர் கரெக்ட்டா? பாகிஸ்தான் இந்தியாவோட தான் பஞ்சாயத்து பண்ணி கேள்விப்பட்டிருக்கோம். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானோட பஞ்சாயத்து பண்ணி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நெறைய பேர் கேள்விப்படுவீங்க. அதுக்கான ரீசன் என்ன? இப்ப ஏன் இவ்ளோ பெரிய பிரச்சனையா இது போயிட்டு இருக்குது? இன்ஃபாக்ட் தாலிபானும் வந்து நல்ல ஜாலியா பாகிஸ்தான் கூட இருந்தவங்க தானே. என்ன பிரச்சனை? இப்ப அவங்க தானே அங்க பவர்ல இருக்காங்கன்னு கேட்டீங்கனால், அங்க தான் பெரிய ட்விஸ்ட் இருக்குது. தாலிபான் இப்ப பாகிஸ்தான் கவர்ன்மெண்ட்ட தூக்கி போட்டுட்டு, அங்கேயும் ஆட்சிக்கு வரணும்னு நெனைக்கிறாங்க. பெரிய ட்விஸ்ட்டா இருக்கா? என்ன நடந்துச்சுங்கிறத சொல்றேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஃபிளாஷ்பேக் போட்டு பார்ப்போம். ஓகேவா? 100 வருஷத்துக்கு முன்னாடி. இன்ஃபாக்ட் 150 இயர்ஸ்க்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியா வந்து மொத்தமா பாகிஸ்தான், இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான், இந்தியாலாம் வந்து மொத்தமா நம்ம பிரிட்டிஷ் இந்தியான்னு சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்து அந்த சைடு ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு தனி எமிராட்டியா இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில நம்ம வந்து அந்த பார்டர பிரிக்கிறப்போ டுராண்ட் அப்படிங்கிற ஒருத்தர் தான் லைன் போட்டாரு. அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, பாகிஸ்தான் பார்டர் எவ்வளோ கேவலமா பிரிச்சாங்களோ, அதே மாதிரி தான் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் பார்டரையும் பிரிச்சு வச்சாங்க. டுராண்ட்ஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க போய் நேர்ல பார்த்து இந்த இடத்த நம்ம பிரிக்கலாமான்லாம் யோசிக்கல. மேப்ப பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் இப்படி பிரிச்சிடலாம்னு லைன் போட்டாங்க. பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைன் வந்து நெறைய வீடுகள 2 ஆக்குச்சு. நெறைய குடும்பங்கள 2 ஆக்குச்சு. லிட்டரலா நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க. உங்க அப்பா உங்க கிட்ட உட்கார்ந்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ நெறைய பேர் வீட்ல நீங்க ஒரு ரூம்ல இருப்பீங்க. உங்க அப்பா, அம்மா இன்னொரு ரூம்ல இருப்பாங்க. திடீர்னு ஒரு லைன நடுவுல போட்டு, இது வேற கண்ட்ரி, இது வேற கண்ட்ரின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நம்ம மேப்ல வீட்ல உட்கார்ந்துகிட்டு ஒரு மேப்ல வந்து பார்டர் போட்டோம்னா, உண்மையிலே என்ன இருக்குன்னு தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி நெறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. எஸ்பெஷலி இங்க இருக்கிற ஏரியால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைபல் பீப்பிள், பாஷ்டூன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ட்ரைபல் பீப்பிள் வந்து இங்க நெறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? இவங்களோட குடும்பங்கள் வந்து நெறைய 2ஆ பிரிஞ்சு போகுது. பட் அதெல்லாம் வந்து 150 வருஷத்துக்கு முன்னாடி பெருசா யாரும் கன்சிடர் பண்ணல. என்னப்பா இது இந்த கண்ட்ரி, அந்த கண்ட்ரின்லாம் யாரும் பெருசா கவனிக்கல. ஏன்னா 2 சைடுமே வந்து பிரிட்டிஷ் இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஓகேவா? ஆனா அவங்க 2 பிரிச்சு இப்போ ஸ்ரீலங்காலயும் பிரிட்டிஷ் தான் இருந்தாங்க. பிரிட்டிஷ் இந்தியாலயும் பிரிட்டிஷ் தான் இருந்தாங்க. ஆனா அது 2 ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அந்த மாதிரி அத பெருசா கண்டுக்கல. அப்போ வந்து எல்லாரும் ஒரே ஆட்சியாளர் தான் போயிட்டாங்க.
பட் லேட்டரா 1947ல பாகிஸ்தானுக்கு இந்தியா கூடவே இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச காலகட்டத்தில இன்ஃபாக்ட் நம்மளுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சுச்சு. அப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டுராண்ட் லைன வந்து நாங்க அஃபிஷியல் லைனா குடுக்குறோம்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு பிரிட்டிஷ் இந்தியா குடுத்துட்டு போயிட்டாங்க. பட் அப்பவே ஆப்கானிஸ்தான் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "தம்பி இதுக்கு முன்னாடி நீ ஒரே ஆட்சியாளர் நீ பிரிச்ச. நாங்க வந்து நீ லைன போட்டு இதெல்லாம் வேற வேற கண்ட்ரின்னு சொன்னாலும், அந்த பார்டர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ரூல்ஸ், லாலாம் யாரும் கிடையாது. அந்த மண்ணோட மக்கள் அவங்க பாஷ்தோ மக்கள் வந்து அவங்களுக்கு என்ன நடக்குதோ அவங்க அவங்களோட ரூல்ஸ வச்சு தான் ஃபாலோ பண்றாங்க. அவங்க பிரிட்டிஷ் ரூல்ஸ்குள்ளயே வரமாட்டாங்க, பாகிஸ்தான் ரூல்ஸ்குள்ளயே வரமாட்டாங்க, ஆப்கான் ரூல்ஸ்குள்ளயே வரமாட்டாங்க. இந்த மக்கள் நீ பாகிஸ்தானுக்குள்ள கொண்டு போகக்கூடாது. இன்ஃபாக்ட் அங்க இருக்கிற எல்லா மக்களோட நிலங்களும் ஓகேவா? அது வந்து ஆப்கானிஸ்தானோட இருக்கணும். ஏன்னா அங்க தான் அங்க மெஜாரிட்டி இருக்காங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. பட் இத பாகிஸ்தான் ஒத்துக்கல. அந்த பார்டர ஸ்ட்ராங் ஆக்குனாங்க. வேலிகள் போடப்பட்டுச்சு. நெறைய இடங்கள்ல அவங்களோட ஆர்மி வந்து குவிக்கப்படுது. அந்த இடத்துல இருக்கிறது எங்களோட இடம்னு சொல்லி சண்ட போடுறாங்க. பாஷ்தோ மக்கள் உள்ளுக்குள்ள பாகிஸ்தானுக்குள்ளேயே வந்து இந்த நெறைய மக்கள் பாஷ்தூன்னு நெனைக்கிறேன். எக்ஸாக்ட் புரனன்சியேஷன் தெரியல. அந்த மக்கள் வந்து நெறைய இடத்துல பாகிஸ்தானுக்குள்ளேயே ஒரு மெஜாரிட்டி, மைனாரிட்டி மக்கள வந்து நீங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஒரு கூட்டத்தில போட்டு வச்சீங்கனாலும், அதுக்குள்ள 4 சம்மந்தம் பிரிச்சு வச்சு நான் வேற, நீ வேறன்னு சண்ட போடுவாய்ங்களா? அது மாரி அதுக்குள்ள அவங்கள போட்டு அழுத்திட்டு இருந்திருக்காங்க. இப்போ இதுலேருந்து தாலிபான் மூவ்மெண்ட் வந்து பிறக்குது. தாலிபான்ங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு ஸ்டூடண்ட்ஸ் மூவ்மெண்ட். எங்கள ஏன் இப்படி அழுத்துற அப்படின்னு சொல்லிட்டு உருவாகுன ஒரு ஸ்டூடண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்குது. தாலிபான், தெஹர்கா சம்திங் அந்த மாதிரி ஒண்ணு ஒரு டிடிபின்னு நெனைக்கிறேன். ஆர் டிபிபி சம்திங் ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. இந்த ஆர்கனைசேஷன் வந்து பாகிஸ்தானுக்குள்ள இருக்காங்க. ஓகேவா? இவங்களோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு தாலிபான். இந்த மாதிரி ஒரு தாலிபான தான் வந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ள பாகிஸ்தானே வளர்த்து விட்டு, நீ அந்த கண்ட்ரிய போய் ஃபுல்லா கேப்சர் பண்ணு. ஏன்னா ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தான் வாண்டட் ஆப்கானிஸ்தான் டு பி டேக்கன் ஓவர் பை தாலிபான். ஸோ அதுக்கு இவங்க தான் மோட்டிவேட் பண்ணாங்க. எல்லாம் சப்ளை பண்ணாங்க. இன்ஃபாக்ட் இப்போ ரீசென்ட்டா தாலிபான் வந்து நம்ம கண்ணு முன்னாடி தான் வந்து ஆப்கானிஸ்தான புடிச்சுச்சு கரெக்ட்டா? அப்படி புடிச்ச காலகட்டத்தில கூட பாகிஸ்தானோட லீடர்ஸ்லாம் அவங்க கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வெளிய வந்துச்சு. இந்தியா வந்து ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் என்னைக்குமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. இந்த பாகிஸ்தான் வந்து தாலிபான் கவர்ன்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்தியா ஆப்கானிஸ்தான் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டாங்கன்னு நெனைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறமும் ரீசென்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்தியா ஆப்கானிஸ்தான் ரிலேஷன்ஷிப் ஈவன் ஆஃப்டர் தாலிபான் ஹேஸ் பீன் குட். ஒரு ஸ்போர்ட்ஸ் டிப்ளமசின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்தியா வந்து ஒரு வேர்ல்டு கப்ல இல்லன்னா, நெறைய இந்தியன் சப்போர்ட் பண்ற கண்ட்ரியாவே ஆப்கானிஸ்தான் தான் இருந்துட்டு இருக்குது. ஸோ தாலிபான் அங்க வந்ததுனால பெருசா இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கிற சென்டிமெண்ட் பெருசா மாறல. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு அஷ்யூரன்ஸ இந்தியாவுக்கு குடுத்துருக்காங்க. என்னானாலும் எங்களோட பூமிய, எங்களோட நாட்ட வந்து இந்தியாவுக்கு எதிரா யூஸ் பண்றதுக்கு நாங்க என்னைக்குமே விடமாட்டோம்னு அஷ்யூரன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் சில் ஆயிட்டாங்க. நீங்க என்னடா டாக் டீம் போடுறீங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து ஆல்ரெடி கடுப்புல இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் கடுப்புல இருக்காங்க. இந்த நேரத்தில இவங்களோட ஒரு கிளை, இவங்களோட ஒரு பிரான்ச் தான் பாகிஸ்தானுக்குள்ளேயும் இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு நெனைச்சாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷனா வளர்த்து விட்டாங்க. அவங்க ஒரு கண்ட்ரிய புடிச்சுட்டாங்க. அடுத்து அந்த ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா, "நீ கிளம்பு. நீ ஏன் இங்க இருக்க?" அப்படின்னு சொல்லி இவங்களே கேள்வி கேட்குறாங்க. பாகிஸ்தான் இத அழுத்துறதுக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற நெறைய பேர தூக்கி ஜெயில்ல போடுறாங்க. அவங்க பதிலுக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 1500 பேர் பாகிஸ்தான்ல குண்டு வெடிப்புகள்னால இறந்து போறாங்க. பிகாஸ் ஆஃப் பாகிஸ்தானி தாலிபான். ஓகேவா? இவங்களோட கோல் என்ன? ஆப்கானிஸ்தான்ல எப்படி தாலிபான் பவருக்கு வந்துச்சோ, ஒரு டெமோக்ரஸிய தூக்கி போட்டு வந்துச்சோ, அதே மாதிரி இங்க பாகிஸ்தானுக்குள்ளேயும் இப்போ இருக்கிற அரசாங்கத்த தூக்கி போட்டுட்டு, அங்க ஒரு தாலிபான் அரசாங்கம் வரணுங்கிறதுக்காக ஒரு தாலிபான் மூவ்மெண்ட் அங்க நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த மூவ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஷ்தோ மக்கள் எல்லாம் நீ ஒடுக்கி வச்சிருக்க. ஆப்கானிஸ்தானோட பார்டர்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இந்த காரணங்களெல்லாம் சொல்றாங்க. இவங்க மோஸ்ட்டா எங்கேருந்து வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானுக்குள்ள இருந்து இவங்களோட மொத்த ஹைட் அவுட்லாம் இருக்கும். பாகிஸ்தானுக்குள்ள போய் தாக்குதல பண்ணிட்டு மறுபடியும் ஆப்கானிஸ்தானுக்கு வந்துருவாங்க. இதே தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. இங்க பாகிஸ்தானுக்குள்ள ஹைட் அவுட் இருக்கும். இந்தியாவுக்குள்ள பெனிட்ரேட் பண்ணி இங்க தாக்குதல் நடத்திட்டு மறுபடியும் பாகிஸ்தானுக்குள்ள போயிடுவாங்க. அதே மாதிரி இப்ப பாகிஸ்தானுக்கு டேஸ்ட் ஆஃப் தேர் ஓன் மெடிசின் அப்படின்னு சொல்ற மாதிரி, ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தாலிபான் வந்து புகுந்து பாகிஸ்தானுக்குள்ள தாக்குதல நடத்திட்டு மறுபடியும் ஆப்கானிஸ்தானுக்குள்ள வந்துடுறாங்க. அந்த பார்டரே வந்து போரஸ் பார்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓட்டைகள் இருக்கக்கூடிய பார்டர். ஈஸியா மாறி மாறி போயிட்டு வந்துடுறாங்கன்னு. ஸோ இந்த சிச்சுவேஷன் இருக்கிறப்ப தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து ஓகே. 1500 பேர் இறந்து போறாங்க. அதுல கிட்டத்தட்ட 500 பேர் போன 1 வருஷம் மட்டுமே 1500 பேர் லாஸ்ட் 1 இயர்ல இறந்து போயிருக்காங்க. அதுல 500 பேர் வந்து பாகிஸ்தான் ஆர்மி அண்ட் போலீஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ். ஸோ பாகிஸ்தான் என்ன டிசைட் பண்றாங்கன்னா, ஆப்கானிஸ்தான் கிட்ட சொல்றாங்க, தாலிபான் எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. பாகிஸ்தான் நம்ம கிட்ட சொல்லுவாங்களே, எனக்கு இதுக்கும் தெரியாதுப்பா. அப்படியாப்பா யாராவது இங்க வந்தாங்களா? அதே மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ண உடனே பாகிஸ்தான் வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்றாங்க. இதுதான் நான் வீடியோட ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன். ஏர் ஸ்ட்ரைக் அண்ட் ட்ரோன் தாக்குதல்கள். அதாவது அவங்களோட ஃப்ளைட்ஸ் அண்ட் அவங்களோட ட்ரோன்ஸ் வந்து பார்டர தாண்டி ஆப்கானிஸ்தானுக்குள்ள போய் ரொம்ப டீப்பா போய் அங்க இருக்கக்கூடிய கிராமங்கள்ல எங்கெங்க இந்த தாலிபான் ஃபோர்ஸஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள போட்டு தாக்குறாங்க. தாலிபான் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ அவங்கள மட்டும் தாக்கியிருக்கணும். நீ தாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போனவங்க வந்து 46 பேர் வந்து பெண்களும், குழந்தைங்களும். அவங்க என்ன பண்ணாங்க? அவங்கள நீ எப்படி தாக்கல? இதுக்கு நாங்க பதிலடி குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு பதிலா தான் ஆப்கானிஸ்தான் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
தாலிபான் ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15,000 பேர் முதல்ல அணி திரட்டுறாங்க. இவங்க எல்லாமே காந்தஹார்லேருந்து காபூல்லேருந்து தே ஆர் ஸ்டார்டிங் டுவர்ட்ஸ் த பார்டரை நோக்கி வராங்க. ஏதாவது டெல்லி மும்பையிலேருந்து ஒரு பெரிய ராணுவ படை வந்து பார்டருக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. வித் லாட்ஸ் ஆஃப் அம்யூனேஷன் எல்லாமே எடுத்து நடந்தனா லைக் ரோடு வழியாக போயிட்டு இருக்காங்க. ஸோ ஓகேவா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இதோட நாங்கள் நிறுத்த மாட்டோம், நீங்கள் எங்களை அடிச்சிங்கன்னா பதில் கழிப்போன்னு எல்லா மிரட்டலும் கொடுக்குறாங்க. ஏய் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் விடியறப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்டரில் கண்டினியூஸாக 2 சைடில் இருந்தும் துப்பாக்கிகள் குண்டுகள் பறந்துட்டு இருக்குது. அதில் ஆப்கானிஸ்தான் சைடு வந்து கொஞ்சம் அட்வான்டேஜஸாக இருக்காங்கன்னும் பாகிஸ்தான் சைடு வந்து இவங்களோட தாக்குதலை தாங்க முடியாமல் இருக்காங்கங்கிறது தான் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய நியூஸ். ஜென்ரலாக நம்ம பாகிஸ்தான் தான் ஸ்ட்ராங்கர் கண்ட்ரின்னு நினைப்போம். பட் இன்னைக்கு நடக்கிற நிலவரம் படி பாகிஸ்தான் இஸ் ஆன் த பேக் ஃபுட். கிட்டத்தட்ட 20-30 சோல்ஜர்ஸ் வந்து பாகிஸ்தான் சைடு இறந்து போயிருக்காங்க. இது போக நூற்றுக்கணக்கான பேர் காயப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் இஸ் இந்த பேக் ஃபுட். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹில்லரி கிளின்டன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. ஒரு பாம்பை நீ வளர்த்தேன்னா அந்த பாம்பு வந்து உன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும் கடிக்கும்னு நினைக்காத, ஒரு நாள் உன்னையும் அது கடிக்கும். உன் எதிரியை மட்டும் கடிக்கும்னு நினைக்காத, ஒரு நாள் உன்னையும் கடிக்கும் அப்படின்னு வந்து ஹில்லரி கிளின்டன் சொன்னாங்க. இப்போது அந்த கோட்டை நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு நீ தானே தாலிபானை வளர்த்து விட்ட, அவன் ஒரு கண்ட்ரியை பிடிச்சிட்டான்ல, அடுத்து உன் கண்ட்ரிக்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் தட்ஸ் ஹேப்பனிங் நெக்ஸ்ட் டோர் டு அஸ். ஓகேவா. நம்மளுக்கு பக்கத்து வீடு. ஓகேவா. இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்கு பக்கத்து வீடு யார்? பாகிஸ்தான். அவங்களுக்கு பக்கத்து வீடு யார்? ஆப்கானிஸ்தான். நம்மளுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாதுப்பா. நம்ம வேலையை பார்த்துட்டு டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் பக்கத்து வீட்டில் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா ஈவென்ச்சுவலி அது நம்ம சைடு வந்து ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது நம்ம வீட்டில் பார்க்குறோம்ல, அதே தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்துட்டு இருக்குது. ஸோ இப்போவும் ஆனால் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் நம்மளுக்கு அடுத்த வீட்டுக்கு அடுத்த வீடும் வந்து இன்னமும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்குங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை. ஓகேவா. ஈவன் அட் திஸ் பாயிண்ட். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட ரிலேஷன்ஷிப்பை இன்னும் நல்லா பில்ட் பண்ணுங்கிறதுக்காக ஆப்கானிஸ்தான் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ நம்ம ஆப்கானிஸ்தானை சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இன்னும் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த பிரச்சனை சம்மந்தமாக இந்தியா வந்து ஸ்பெஷலாக போய் ஆப்கானிஸ்தானை சப்போர்ட் பண்ணல. பட் அதே நேரத்தில் இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானை கண்டமும் பண்ணல, அதாவது குறையும் சொல்லலை. விச் மீன்ஸ் ஓகேப்பா உங்கள் பிரச்சனை நீ பார்த்துக்கோ, அந்த மாதிரி ஒரு மோடில் தான் இருந்துட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். யுனைடெட் நேஷன்ஸ் ஆரம்பிச்சப்போ பாகிஸ்தான் வந்து அதில் மெம்பர் ஆகுறாங்கல்ல, அப்போ வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரியும் பாகிஸ்தான் வரல பிரச்சனை இல்லைன்னாங்க, இன்க்ளூடிங் இந்தியா. ஓகே பாகிஸ்தான் வரட்டும், என்ன பிரச்சனை? ஆப்கானிஸ்தான் மட்டும் அப்போவே அப்போஸ் பண்ணாங்க, பாகிஸ்தான் அங்கே வரக்கூடாதுன்னு. நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் பஞ்சாயத்து தான். ஆனால் நம்மளை விட பாகிஸ்தான் கிட்ட இன்னும் பெரிய உரண்டையை வச்சிருக்கிற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஸோ இதுதான் இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்துட்டு இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய போராக வெடிக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது எப்படியே அப்பயே ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க, பாகிஸ்தான் வந்து அடியை வாங்கிட்டு அமைதியாக போயிடுவாங்க, ரியாக்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? வேர்ல்டு லெவலில் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய போர்களில் இது 3வது. ஃபஸ்ட்டு வந்து உக்ரைன் ரஷ்யா மிகப்பெரிய போர்னு சொல்லுவேன். அதுக்கடுத்து இஸ்ரேல் காசா, அது வந்து 2வது பெரிய போராக போயிட்டுருக்குது. இது 3வதாக போயிட்டுருக்குது. திடீர்னு என்னடா நம்மளை சுற்றி எல்லோரும் சண்டை போட்டுட்ருக்கீங்கிற மாதிரி ஃபீல் தான் உருவாகிட்டு இருக்குது. பட் இது ஒரு பெரிய போராகும்னு நினைக்கிறீங்களா? ரஷ்யா உக்ரைன் மாதிரி நினைக்கிறீங்களா, இல்லை ஹேண்டில் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்தியா யாரை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த 2 கேள்விக்கான பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சர்ச் பண்ணுங்கள். வெரிஃபைட் ப்ரொஃபைல் நீங்கள் ஈஸியாக ஸ்பாட் பண்ணுவீங்க. யூ கேன் ஆல்வேஸ் டிஎம் மீ. அண்ட் நீங்கள் என்னை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னாலும் இன்ஸ்டாகிராமில் வந்து பாருங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய் எம்ஜிஸ், சியர்ஸ்.